ஹாய் ஹலோ அனிமே ஃபேன்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் மிஸ்டரீஸ் கேர்ள்ஃப்ரெண்ட் எக்ஸ்ங்கிற அனிமேட்டட் சீரீஸில் சீசன் 1 லாஸ்ட் அண்டு ஓவியோ எபிசோடாக இருக்கிற எபிசோட் 14 தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோலாம் பார்த்துட்டு வரலைன்னா அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த எபிசோடில் சுற்றி வளைச்சி குழப்பமாக சொல்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டோரி கொஞ்சம் நான் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன். அதனால இந்த ஸ்டோரியில் எந்த ஒரு விஷயமே மாறாது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சிஸ்டர் ஹீரோ வந்து கூப்பிட்டுட்டு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. சிஸ்டரை பார்த்த ஹீரோமே நீ இதுக்கு வந்து ஒக்கோட்டா ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்கங்கிற மாதிரி வந்து கேட்க, அதுக்கு சிஸ்டருமே நீ என்ன மறந்துட்டியா, நீ நைட்டு வந்து சரையில் வந்து ஃபெஸ்டிவல் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட ஹீரோ கிட்ட சிஸ்டருமே இந்த ஒக்கோட்டா ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கு ஹீரோமே முடியாதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். சிஸ்டருமே ஹீரோட்ட எப்படியே பேசி ஹீரோட மனசை வந்து மாற்றிடுறாங்க. அதோட ஹீரோவுமே ஃபெஸ்டிவலுக்கு ஹீரோயினி கூப்பிடலாமாங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறான். சிஸ்டருமே ஃபெஸ்டிவல் நைட் வந்து நான் வந்து பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. அதோட ஹீரோமே நான் யாரோட சேர்ந்து கிளம்புறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு டெலிஃபோன் எடுக்க வந்து போகிறான். அப்போ ஃப்ரெண்டுக்காரமே வந்துட்டு நான் உன்னை ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிகிட்டு போகிறக்கா வந்துருக்கேன்டாங்கிற மாதிரி வந்து கூப்பிட, நம்ம ஹீரோமே நான் வரலைங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதோட ஃப்ரெண்டுக்காரனுமே அந்த இடத்துக்கு வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுமே வரா, அவளோட சேர்த்து வந்து ஹீரோயினுமே வராங்க, நீ வந்துட்டு டபுள் டேட் வந்து பண்ணலாங்கிற மாதிரி வந்து ஹீரோட மனசை மாற்றுற மாதிரி பேச, ஹீரோமே நான் வரேங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அதோட ஃப்ரெண்டுக்காரனுமே இன்றைக்கி டபுள் டேட் பண்ண போகிறோங்கிற மாதிரி வந்து கத்துறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் ஃப்ரெண்டுக்கான ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினி ஓகச்சான்னு வந்துடுறாங்க. ஓகச்சான் அவங்க பேக்லேருந்து கேமரா எடுத்து அவங்க 3 பேரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. அதோட ஹீரோயினி மட்டும் நான் தனியாக எடுக்க போகிறேங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட பேக்ரவுண்ட் வந்து சரியில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினி வேறு இடத்துல நிற்க வச்சு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்த தான் வந்து காட்டுறாங்க. ஒவ்வொரு வருஷம் சம்மர் முடிய போகும்போது இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும்ங்கிற மாதிரி ஹீரோட பேக்ரவுண்ட் வாய்ஸில் வந்து சொல்கிறாங்க. ஃபெஸ்டிவல் நடக்கிற ஏரியாவில் 4 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. அப்போ ஓகோச்சான் வந்து ஹீரோயின்கிட்ட அந்த ஃப்ரூட் சுகர் கேண்டியை சாப்பிட கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து ஓகோச்சானுமே வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோயினுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம யாராச்சும் வந்து தொலைச்சிருவோங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது கேட்ட ஓகோச்சானுமே நாங்களாம் தொலைஞ்சிட்டு நீங்களும் ஹீரோ மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களாங்கிற மாதிரி வந்து சொல்ல, அது கேட்ட நம்ம ஹீரோயினுமே அப்படின்னு யார் அவங்களுக்கு வந்து சொன்னதுங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதோட ப்ளஸ் ஆகிட்டு ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அதோட ஓகோச்சானுமே உங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்குல்ல, நீங்கள் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வாங்கணுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோவை பிடிச்சிட்டு அவங்க கிராஸ் பண்ணி போகிற 2 பேரை காமிச்சிட்டு அவரோட கையில் கட்டியிருக்காரு பற்றியா, அதை வந்து லவ் சாமு, அந்த லவ் சாமை வந்து கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு கையில் வந்து கட்டணும், அது மூலமாக அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அனதர் லெவலுக்கு வந்து போக்கும், அந்த சாமையும் இந்த ஃபெஸ்டிவலை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து கட்டணும், அந்த சாம் மூலமாக தான் எனக்கும் ஓகோச்சானுக்கும் கிஸ் பண்ணுற அளவுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து போச்சுங்கிற மாதிரி வந்து ஃப்ரெண்டுக்காரன் வந்து சொல்கிறான். அது கேட்ட ஹீரோவுமே ஹீரோயினி பற்றி வந்து நினச்சி பார்க்குறான். அவங்க பேசுகிற கவனிச்சு ஓகோச்சானுமே என்னாச்சுங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்கான்ட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் வந்து சொல்கிறான். அதில் ஓகோச்சானுமே ஃப்ரெண்டுக்கான்ட்டு வந்துட்டு சரி வா போய் வந்து ஃபயர் ஒர்க்கு பார்க்கலாங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரனை பிடிச்சி கூட்டிகிட்டு போக பார்க்க, அப்போ ஃப்ரெண்டுக்காரமே ஹீரோவை பிடிச்சிட்டு நான் சொன்ன விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கும், அந்த லவ் சாமை வந்து ஃபாக்ஸ் மாஸ்க் போட்டவங்க தான் வாங்க முடியுங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதோட ஓகோச்சானுமே ஃப்ரெண்டுக்காரனை வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயினி மாற்றி மாற்றி குட் ஈவினிங் வந்து சொல்லிக்கிறாங்க. அதோட 2 பேரும் ப்ளஷ் ஆகிட்டு தயங்கி தயங்கி வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்போ ஹீரோயினிமே நம்ம முக்கியமாக 2 இடத்த வந்து கண்டுபிடிக்கணும், அதில் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிற இடம் என்னென்னாங்கிற மாதிரி சொல்ல வர, அதை கேட்ட ஹீரோமே நான் நினைக்கிற விஷயத்தை தான் நீ நினைக்கிறியாங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ அதோட ஃபயர் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுதுங்கிற விஷயத்த சொல்கிற விதமாக வெடி வந்து வெடிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அலமோதிட்டு போக அதில் ஹீரோ ஹீரோயினி வந்து பிரிஞ்சிடுறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஃபாக்ஸ் மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணுமே ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறாங்க. ஸோ அப்போ ஹீரோயினுமே நீ யாருங்கிற மாதிரி கேட்கும்போது ஃபாக்ஸ் மாஸ்க் போட்ட பொண்ணுமே எனக்கு நைட்டு வந்து முடிய போகுது, அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து சாம் வாங்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இழுத்துட்டு ஓடிட்டுருக்காங்க. அந்த கூட்டம் கலைஞ்ச பிறகு நம்ம ஹீரோவுமே ஹீரோயினி தேடி வந்து போகிறான். அப்படி போகிற வழியில் ஒரு விசித்திரமான டென்ட்டை வந்து பார்க்குறான். ஸோ அந்த டென்ட் பக்கத்தில் போயிட்டு இந்த இடத்துல சாம் கடை தானே இருக்கணும், இங்கே எதுக்கு டென்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டென்ட்டுக்குள்ளே வந்து போகிறான். ஸோ அந்த டென்ட்டுக்குள்ளே கும்மிருட்டாக இருக்குது. ஸோ அப்படி உள்ளே போகிற வழியில் ஹீரோயினோட பேக் வந்து கண்டுபிடிக்கிறான். ஸோ திடீர்னு அங்கே இருட்டாக இருந்தது வந்து வெளிச்சமாகுது. ஸோ
கொத்தா கயிறு வந்து மேலேருந்து கீழே நோக்கி வந்து தொங்கிட்டு இருக்கு. அப்படியே மேலே பார்த்தா மேலே தான் ஹீரோயின் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்தா நம்ம ஹீரோவுமே எப்படிம்மா மேலே போனங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் உன்னை வந்து கீழே இருக்கிறேங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அப்போது ஃபாக்ஸ் மாஸ்க் போட்ட 2 பேரும் அங்கே இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபாக்ஸ் மாஸ்க் போட்ட பையனுமே உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறதுங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே கயிறை பிடிச்சி இழுக்கணுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கிற மாதிரி வந்து கேட்க அதுக்கிட்ட இந்த ஃபாக்ஸ் மாஸ்க் போட்ட பையனுமே என்னப்பா உனக்கு தெரியலையா, சரி நான் டீட்டெயிலாக வந்து உனக்கு சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே கொத்தா கயிறு இருக்குது பார்த்தியா, ஸோ அதில் நீ ஏதாச்சும் ஒரு கயிறை வந்து சூஸ் பண்ணி இழுக்கணும். ஸோ கரெக்டான கயிறாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை வந்து நீ வந்து காப்பாற்றலாம். சப்போஸ் அது தப்பான கயிறாக இருந்தால் உங்கள் 2 பேருக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு தீமையில போய் முடியலாங்கிற மாதிரி வந்து அந்த பையன் வந்து சொல்கிறான். ஃபாக்ஸ் மாஸ்க் போட்ட பையன் அப்படி இழுக்கிறதுக்குமே உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் வழங்கப்படுங்கிற மாதிரி வந்து அந்த பையன் வந்து சொல்கிறான். அப்போ ஹீரோயினியுமே ஹீரோ கிட்ட கயிறை வந்து இழுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயுமே வந்து தயங்குறான். ஸோ அதை பார்த்தா நம்ம ஹீரோயினுமே தயங்காத, நம்ம 2 பேருக்கு இடையான பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டியிருக்க அந்த கயிறில் வந்து அவங்க வாய் வச்சு அவங்க ட்ரூல் வந்து ஸ்ப்ரெட் பண்ண விட்றாங்க அந்த கயிறில். ஸோ அதோட நம்ம ஹீரோக்கு அந்த கயிறு வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து க்ளோவாகி வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா தெரியல. அதோட நம்ம ஹீரோயினோட பேக்கில் இருக்க அந்த கீ செயினை ஹீரோவோட வாயில் வந்து தூக்கி வச்சுட்டு பார்க்குறான். அப்போ பலவாடிக்கு அந்த கயிறு வந்து க்ளோவாகி வந்து தெரியுது. ஸோ அதோட ஹீரோவுமே அந்த கயிறை தூக்கி அவன் வாயில் வந்து வைக்கிறான். வச்சுட்டு இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோட நோஸ்லேருந்து பிளட் வந்து ப்ளீட் ஆகுது. ஸோ அதை பார்த்து அந்த ஃபாக்ஸ் மாஸ்க் போட்டவங்களுமே ஆச்சரியமாகறாங்க. ஸோ அதோட இந்த கயிறு தாங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அதை பார்த்து அந்த ஃபாக்ஸ் மாஸ்க் போட்டவங்களுமே நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹீரோவுமே ஹீரோயின் வந்து கீழே இறக்கிறான். அப்போ அந்த ஃபாக்ஸ் மாஸ்க் போட்டவங்களுமே இல்லைனாலுமே உங்களை நாங்கள் வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறோம், நாங்கள் வந்து நம்புகிறோம் உங்களுக்கு நைட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த டென்ட்டுக்குள்ளே வந்து ஸ்மோக் வந்து வருது. அதோட அந்த டென்ட்டோடு சேர்த்து அவங்களுமே வந்து மறைஞ்சிடுறாங்க. ஹீரோவுமே இங்கேருந்து டென்ட் எங்கேயாங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டு அவங்க வந்து சரண் முன்னாடி தான் இருக்காங்க. அதோட ஹீரோயினுமே எந்திரிக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் வந்து அழுக்காக இருக்குது. ஸோ அதை பார்த்தா நம்ம ஹீரோவுமே வந்து தட்டி விட்றான். அப்போ தான் ஹீரோயினி வந்து பேண்டிஸ் போலங்கிற விஷயத்த வந்து நம்ம ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணுறான். அதோட ஹீரோயினுமே ஹீரோ பார்த்து முறைக்க நம்ம ஹீரோவுமே நீ வந்து மன்னிச்சிருமாங்கிற மாதிரி வந்து சாரி கேட்குறான். அதோட ஹீரோயினுமே சிசர் எடுக்கிறாங்க. அதோட நான் மறந்துட்டேன், இன்றைக்கி நான் வந்து இன்னர்வேர் போட்டு வரலங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோவுமே அப்போ நீ ஒக்கட்டாக்குள்ளே நேக்கடாவாக இருக்குங்கிற மாதிரி வந்து கேட்குறான். ஹீரோவோட சின்ன வயசில் ஹீரோவும் ஹீரோவோட சிஸ்டரும் ஃபெஸ்டிவல் போயிட்டு வந்துட்டு குளிக்க போயிருப்பாங்க. அப்போ ஹீரோவோட சிஸ்டருமே ஒக்காட்டா வந்து கழட்டியிருப்பாங்க. அப்போது அவங்க ஒன்றுமே போட்டிருக்க மாட்டோம். ஸோ அந்த விஷயத்த நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறான். ஹீரோயினியை பார்த்து அடுத்து எங்கே போகலாங்கிற மாதிரி வந்து கேட்க அப்போ நம்ம ஹீரோயினுமே ஒரு இடத்த வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோயுமே நீ என்ன போய் லவ் ஜாம் வாங்க போறியாங்கிற மாதிரி வந்து கேட்குறான். ஸோ அதை கேட்ட நம்ம ஹீரோயினுமே அந்த விஷயத்த வந்து ஓகோச்சான் தான் சொன்னாங்கங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்ட நம்ம ஹீரோயுமே ஓகேவா ஒரு லவ் ஜாம் வந்து வாங்கலாங்கிற மாதிரி வந்து கூப்பிட்றான். ஸோ அதோட ஹீரோயினுமே ஹீரோ வந்து நிற்க சொல்கிறாங்க. அதில் அவங்க உட்காட்டாவில் வந்து அந்த சிசரை வந்து எடுக்கிறாங்க. பார்த்தோம்னா அந்த சிசரில் வந்து அந்த லவ் ஜாம் வந்து இருக்குது. ஸோ ஸோ அதை எடுத்து வந்து நம்ம ஹீரோட கையில் வந்து கட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவுமே தேங்க்ஸ் வந்து சொல்கிறான். அதோட ஹீரோவுமே எதாச்சும் ஹீரோயினோட காலை பார்க்க அவங்க கால் வந்து ஸ்லிப்பர்ஸ் இல்லை. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே ஹீரோயின்கிட்ட நான் உன்னை தூக்கிட்டு போகிறேங்கிற மாதிரி வந்து சொல்ல ஃபஸ்ட்டு ஹீரோயின் தயங்கினாலும் அப்படி ஏறிக்கிறாங்க. ஸோ அதோட நம்ம ஹீரோவுமே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த விஷயத்த ஃபாக்ஸ் மாஸ்க் போட்டவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ ஃபாக்ஸ் மாஸ்க் போட்ட அந்த பையனுமே என்னமோ ஒரு விஷயத்த ஊற்றி குடிக்க போக ஸோ அதை பார்த்தா ஃபாக்ஸ் மாஸ்க் போட்ட பொண்ணுமே தடுத்துட்டு அவங்க ஹைஸ்கூல் படிக்கிற பசங்க தாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கிட்ட இந்த ஃபாக்ஸ் மாஸ்க் பையனுமே இது ஜஸ்ட்டு வாட்டர் தான், ஆல்கஹால் கிடையாதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ இவங்க வந்து ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே வர லவ்வர்ஸுக்கு வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங் வந்து வழங்குவாங்களாமா. அப்படி பிளெஸ்ஸிங் வழங்குனவங்களுடைய லவ்வோட பாண்டை வந்து அவங்களால தெரிஞ்சுக்க முடியுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஃப்ரெண்டுக்காரே ஓகோச்சன் தான் காட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்காரனுமே ஓகோச்சனை ஹக் பண்ணுற மாதிரி வர அதை பார்த்து நம்ம ஓகோச்சனுமே எந்த ஒரு மூவுமே மேக் பண்ணக்கூட நான் சொல்லியிருக்கலைங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கிட்ட நம்ம ஃப்ரெண்டுக்காரனுமே வந்து சோகம் வரான். ஸோ அதை பார்த்து நம்ம ஓகோச்சனுமே ஃப்ரெண்டுக்காரன் மேலே வந்து சாய நம்ம ஃப்ரெண்டுக்காரனுமே வந்து ரொம்ப சந்தோஷமாகறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினி தூக்கிட்டு வரும்போது தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயினுமே ஹீரோக்கு டூல் கொடுக்க ஹீரோவுமே அதை வாங்கிக்கிறான். அதோட நம்ம ஹீரோயினோட நேம் சொல்ல அப்போ வந்து ஃபயர் ஒர்க் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்தா நம்ம ஹீரோவுமே இந்த ஃபயர் ஒர்க் இது என்றைக்குமே என்னோடய மனசில் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அதோட ஹீரோயினுமே அடுத்த வருஷமே இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து வரலாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஃபாக்ஸ் ஸ்பிரிட் பேசுகிற சீன் மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா
அவங்க பேசுகிறது வந்து ரொம்ப புரியாத மாதிரியும் குழப்பமாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சீரீஸ்க்கு வந்து சீசன் 2 வந்து நம்ம சேனலை எக்ஸ்பிளைன் பண்ணி போகலாமா வேணாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான அனிமேட்டட் சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோட் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கேஸ், பை.